இந்த பெயின், ஈறு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் லைஃப்ல வந்து நமக்கு வயது வரைக்கும் வந்துட்டு தான் இந்த பெயின் ஆனது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இது பரவும் அப்படின்னா ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர்ட்ட இருந்து அப்படியே பக்கத்துல பக்கத்துல கான்டாக்ட் ஆகுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இதை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதோட தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ நமது டிசிஹெச் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு சகோதரி வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. டாக்டர், நீங்கள் எல்லாத பற்றியும் சொல்கிறீங்களே, கொஞ்சம் இந்த பெயின், ஈறு அதுக்கு வந்து வீட்டில் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, அதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அந்த சகோதரிக்காகவும் அந்த சகோதரியை போன்ற பல சகோதரிகள் வீட்டில் வந்து குழந்தைகளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஸோ யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெயின், ஈறு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் லைஃப்ல வந்து நமக்கு வயது வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவரிடம் இருந்து இந்த பெயின் ஆனது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இது பரவும் அப்படின்னா ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர்ட்ட இருந்து அப்படியே பக்கத்துல பக்கத்துல கான்டாக்ட் ஆகுற மாதிரி தான். அது இல்லாம இது என்ன பண்ணாதுன்னா இந்த பறந்து போகும். சில பேர் சொல்லுவாங்க பறக்கிற பேனு அந்த மாதிரிலாம், அதெல்லாம் கிடையாது. நார்மலா தான் இந்த பேன் வந்து போகும். ஃபர்ஸ்ட் இதை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதோட தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்ப பேன் அப்படிங்கிறப்ப பேன் வந்து முட்டையிடுது. ஸோ அந்த முட்டையான ஈர் வந்து பொறிச்சு நம்ம யூஸ்வலா சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒட்டு பேன்னு சொல்லுவாங்க. சின்னதா அதோட குட்டி வந்து இருக்கும். இது வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா 7 நாட்கள் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 7 நாட்கள். ஒரு பேன் முட்டை போட்டு அந்த ஈறு பொறித்து எடுப்பதற்கு 7 நாட்கள் வந்து ஆகும். அந்த சின்ன பேன் இருக்கு பாத்தீங்களா, அது பெரிய பேனாக வளர்வதற்கு எவ்வளவு வாரங்கள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 to 4 வாரங்கள் ஆகும். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம பிளட்டை எடுத்து சாப்பிட்டு தான் இது வந்து வளர வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதோட லைஃப் டைம் வந்து அவ்வளோ தூரம் வந்து இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலா ஒரு ஈர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஈரை வந்து அந்த 7 நாள் பொறிக்கிறதுக்குள்ள நம்ம வெளித்தள்ளிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து வந்து அதிகம் பரவுறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிற மாதிரி ஆக்சுவலா வந்து இந்த பேன்கிறதே வந்து அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ல வர்றது இல்லை அப்படின்னு இன்றைய நவீன அறிவியல் வந்து சொல்லுது. பட் நம்முடைய இதுபடி என்னன்னா அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பீசம், சராயுஜம் அப்படிங்கிற மாதிரி தலை அழுக்குகள், அதாவது அழுக்குகள் இருந்தும் வியர்வையில் இருந்தும் சில தேவையில்லாத உயிர்கள் தோன்றும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஸோ எதுவானாலும் நம்ம கிளீனா வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டங்களில் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் வந்து இது அதிகமாக இருக்கு. என்ன காரணம்னா, இப்ப இன்னைக்கு பள்ளிகள்ல வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, தலையை வந்து விரிச்சு போட்டுட்டு வரக்கூடாது, இல்ல வந்து நீங்க டபுள் பிளாட் பண்ணணும். இந்த மாதிரி சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கிறனால அதிக முடி இருக்கிறவங்கனால தலைக்கு வந்து குளிக்க முடியறதில்ல. ஏன்னா வாரம் ஒரு முறை அந்த சண்டே மட்டும்தான் வந்து குளிப்பாங்க. இதுவே வழக்காகிறனால நிறைய அழுக்கு, எண்ணெய் வைக்கிறது, அதுக்கப்புறம் வெளியில போறது, வியர்த்தல், குழந்தைகள் விளையாடுறாங்க, வியர்த்தல் ஏற்படுறது, தூசு, இதனால அழுக்குதான் இருக்கு. இந்த பேன்கள் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஸோ பக்கத்துல ஒருத்தவங்ககிட்ட இருந்தாங்கன்னா அது நமக்கு வரும். ஸோ அப்ப அது ஒளிந்து கொள்ள இதா இருக்கு. காலம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முட்டைகள் வந்து இட ஆரம்பிக்கும். இந்த முட்டைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முடி இருக்கு பாத்தீங்களா, முடியில சர்ஃபேஸ் டென்ஷன் மாதிரி இந்த முட்டைகள் வந்து ஒட்டி இருக்கும். அதற்கு பிறகுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சொண்டாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம நீட்டா தலைக்கு குளிச்சோம்னாலே அப்பப்ப வந்து கிளீனா வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ அதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலா குளித்தல் அப்படின்னாலே குளிர்வித்தல், தினமும் தலையோடு தண்ணி ஊத்துறது தான் குளிக்கிறதே. பட் இன்னைக்கு தலைக்கு குளிக்கிறது, உடம்புக்கு குளிக்கிறதுன்னு அப்படின்னாச்சு. ஸோ அதை முடிந்த அளவு ஃபாலோ பண்ண பாருங்க. அடுத்து 2வது விஷயம், பள்ளி செல்லும் குழந்தைகள், கல்லூரி செல்லும் குழந்தைகள், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம தான் என்னதான் பெர்ஃபெக்டா இருந்தாலும் போறாங்க வர்றாங்க, ஈஸியா கான்டாக்ட் ஆயிரும். அதனால தினமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம பேன் சீப்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை வந்து நம்ம போட்டு வந்து நம்ம சீவிரப்பயே
தலை வாடுறப்பயே அதை போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல சின்ன சின்ன அந்த ஒட்டுக்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது 3-4 வாரங்கள் விட்டாதான் அதிகமாகும். ஸோ டெய்லி நம்ம சீப்பு போடுறப்ப இல்லை ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு அதை ஒரு ப்ரொசீஜரா நம்ம வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இதெல்லாம் இதாகி ஈர் அதிகமா இருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஈருக்கும் பொடுகுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஈரை பொடுகுங்குவாங்க, பொடுகை ஈருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில பெருசா எதுவும் தெரியாததுனால கன்சல்டேஷனுக்கே வருவாங்க. என் குழந்தைக்கு பொடுகு ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தா அது பொடுகா இருக்காது, ஈரா வந்து இருக்கும். ஸோ அப்ப என்னன்னா இந்த ஈருக்கு முன்னாடியெல்லாம் என்னன்னா ஆக்சுவலா ஈருக்குழின்னு ஒரு கட்டையில ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அது போட்டிருப்பாங்க. பட் அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நான் பின்னாடி ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் வந்து சொல்றேன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக பெயின் ஆயிடுச்சு டாக்டர். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில ஊறிக்கிட்டும், காதுல இருக்கும், இப்படி இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் சென்டர்ல வந்து கன்சல்டேஷன்ல ஒர்க் பண்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி குழந்தைய வந்து தாயார் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. நாங்க எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அங்க ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவ்வளோ பெயின். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணது வாஷிங் தான். வாஷிங் பண்ணா தலையிலேருந்து கருப்பா போச்சு. அவ்வளோ அழுக்கு, பேன்கள் அவ்வளோ போச்சு. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளா கிளீன் பண்ணாம, இந்த மாதிரி ஸ்கூல் போறோம், பெற்றோர்கள் வேலைக்கு போறோம்னு கவனிக்காததுனால தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால பீரியாடிக்கா வாஷ் பண்ணிடணும். இவ்வளோ அதிக பெயின் இருந்தது அப்படின்னா, எங்க ஊர் சைடு வந்து ஒரு வழக்கம் இருக்கு. இறக்கு பேன் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதிக பேன் இருக்கிறவங்களுக்கு ஒரே நாள்ல நம்ம நிறைய இருக்கலாம். யூஸ்வலா லேயர் பை லேயரா வந்து எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த பேனை கொஞ்சம் கொஞ்சமா சீவி எடுத்துட்டு லைட்டா தட்டுவாங்க. பட் கீழே டவுன்வர்ட் மோஷன்ல தான் எடுத்துட்டு அந்த முடியெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. அடுத்து சீவுவாங்க, தட்டுவாங்க, முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா கீழே அந்த பேன் அப்படியே கலெக்ட் ஆயிருக்கும். இதை யூஸ்வலா இறக்கு பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டாக்டர் இதெல்லாம் போய் சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. பட் இது நல்ல ஒரு பலன் தரும். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வந்து கிடையாது. ஸோ ஏன்னா இது குழந்தைகளுக்கு தான் பண்ண போறோம். வயசானவங்களுக்கு பண்ணாதான் எனக்கு கழுத்து வலிக்குது அப்படிங்குவாங்க. ஆனா கொஞ்சம் நமைச்சல் அதிகமா இருக்கும். பட் ஒரே நாள்ல மேக்சிமம் பேனை வந்து இதன் மூலம் வந்து எடுத்துடலாம். இது இல்லாம சில பேர் கேட்குறாங்க, மேடம் தலைக்கு அது வச்சு தூங்குனா இந்த எண்ணெய் போடலாமா அப்படின்னு. ஆக்சுவலா இன்னைக்கு மார்க்கெட்ல விற்கக்கூடிய நிறைய எண்ணெய் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பேன்களை வந்து சாகடிக்கிற மாதிரி இருந்தாலும் யூஸ்வலா என்ன அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் நம்ம முடியையும் பாதிக்கப்பட்டு நமக்கு பிரச்சனையை உண்டாக்குது. நம்ம தலைக்கு ஊத்தி இது பண்ணோடனே நார்மலாவே அந்த நீர் பட்டவுடனே பேன்கள் வந்து கொஞ்சம் மயங்கின நிலையில இருக்கும். ஸோ யூஸ்வலா அந்த நேரத்துல போட்டு சீவி எடுக்கிறப்ப கொஞ்சம் வந்துடும். ஆனா திருப்பி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நம்ம பேன் சீப்பு போட்டு சீவுறது தான். ரொம்ப அதிக அளவுல இருந்ததுன்னா இறக்கு பேன். சரி இந்த ஈர் இருக்கே அதுக்கு என்ன பண்ணலாம், ஈர் இந்த பேனு கம்மியா இருக்கு, ஈறுகள் இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம யூஸ்வலா திருநீற்று பச்சிலை, துளசி இலை இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் ஒரு 100 ml எடுத்துக்கணும். அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml எடுத்துக்கணும். ரெண்டையும் எடுத்துட்டு இதுல 200 ml நல்ல ஒரு கைப்பிடி திருநீற்று பச்சிலை வந்து போடணும். வெறும் இலை மட்டும் போடணும். அதே மாதிரி துளசி இலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்து அதுல போடணும். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ண உடனே இது அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் அதுல இறங்கினோடனே நம்ம தொட்டு பார்த்தோம்னா சருகாட்ட இருக்கும். அந்த மாதிரியான நிலையில என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எண்ணெயை மட்டும் வடிச்சிடணும். வடிச்சு எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு பாட்டில வச்சுட்டு இந்த பெண் குழந்தை அதாவது குழந்தைகள் பேன் இருக்கிறவங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி தலை குளிக்க போறதுக்கு முன்னாடி நல்லா தலைக்குள்ள இதுக்குள்ள எல்லாம் வச்சுட்டு கொண்டை போட்டு விட்டுட்டு நல்லா ஒரு 1 hour இல்லைன்னா 1.5 hours 1.5 மணி நேரம் விட்டுறணும். விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நம்ம அதுல ஏதாவது அந்த இது 1.5 மணி நேரத்திலேயே கொஞ்சம் இங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும், சீப்பு போட்டு சீவணும். சில பேருக்கு என்ன அப்படின்னா ஈறு ஜாஸ்தியா இருந்தா அந்த எண்ணெய் இருக்கும் பொழுதே நம்ம சீப்பு போட்டு சீவ ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த ஈரும் வர ஆரம்பிச்சிடும். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஈறு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வித பிசின் சர்ஃபேஸ் டென்ஷனால தான் இந்த முடியோட ஒட்டி இருக்கும். நீங்க நல்லா பார்த்தா தெரியும். ஸோ ஒட்டி இருக்கும். இந்த எண்ணெய் தேய்க்கும் பொழுது அந்த ஒட்டி இருக்கக்கூட பசை வந்து போயிடும். அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் போயிறதுனால ஈறு ரொம்ப ஈஸியா நம்ம தலை வாஷ் பண்றப்ப அந்த ஈர் வந்து வெளியேறும். ஸோ இப்படி ஒரு ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி அதுக்கப்புறம் கிளீன் ஆன பிறகு டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு பெயின் சீப் நம்ம சீப்பு சீவுறப்பயே
பேன் சீவு போட்டு நம்ம டெய்லி சீவணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த பேன் ஈருங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காது. நன்றி.